ஹலோ வீவர்ஸ், இன்னும் சரியாக 4 மணி நேரம் மட்டும்தாங்க இருக்கிறது. அந்த திருவண்ணாமலைக்கு சென்று நேரடியாக அந்த தீப தரிசனத்தை பார்க்க முடியாதவர்கள் உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து இந்த எளிமையான சில விஷயங்களை செய்திருவாங்க. இதன் மூலமாக நீங்கள் நேரடியாக சென்று அந்த ஜோதி பிளம்பாக காட்சி தரக்கூடிய அந்த சிவபெருமான நேரடியாக தரிசனம் செய்து அதன் மூலமாக கிடைத்த முழுமையான புண்ணியமானது உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாகவே கார்த்திகை தீபத்தன்று நிறைய பேருக்கு திருவண்ணாமலைக்கு செல்லணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குங்க. ஒரு சிலருக்கு அந்த ஆசை நிறைவேறும், ஒரு சிலருக்கு நிறைவேறாமலும் இருக்கலாங்க. அப்படி நிறைவேறாமல் இருக்கக்கூடியவர்கள் வருத்தப்படாதீங்க. மறக்காம பாத்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான விஷயங்களை உங்களுடைய வீடுகளில் செய்துட்டு பாருங்க. நிச்சயமாக அந்த சிவனுடைய முழுமையான ஆசீர்வாதமானது கிடைக்க கொடுங்க. அதற்கு உங்களுடைய வீடுகளில் மறக்காம இன்றைய நாள் மாலை சரியாக பாத்தீங்கன்னா 6:30 மணி அளவில் இந்த ஒரு இலையை கொண்டு நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை விதமான சகல விதமான நன்மைகளும் பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி அந்த இலையானது என்னங்க, அந்த இலை எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்களானது இருக்கலாங்க. எனவே அந்த இலை என்ன இலை, மேலும் எந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றணும், எந்த எண்ணெயை கொண்டு நம்ம தீபம் ஏற்றணும் என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம். அதோடு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் மறக்காம உங்களால் முடிந்த அளவுக்கு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க. ஏனென்றால் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஜோதி புலம்பாக சிவபெருமான் காட்சி தரக்கூடிய இந்த ஒரு நன்னாள் அன்று சாதாரணமாக நீங்க 3 முறை ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்தாலேயே 3 கோடி தடவை நீங்க இந்த திருமந்திரத்தை உச்சரித்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நாளில் இந்த திருமந்திரத்திற்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் இந்த ஒரு கார்த்திகை தீப நன்னாள் அன்று மறக்காம இந்த திருமந்திரத்தை நீங்க தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருங்க. மேலும் அது என்ன இலை, அதாவது நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய அந்த இலை என்ன இலை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி முறைப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 13/12/2024 மங்களகரமான மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை அன்றே பிரதோஷ தினத்தோடு இந்த ஒரு கார்த்திகை தீப நன்னாளுமே நமக்கு சேர்ந்து வந்திருக்குங்க. இப்படி பல சிறப்பம்சங்களோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நன்னாள் அன்று மறக்காம பார்த்தீங்கன்னா அரச மரத்து இலையில தான் நம்ம தீபத்தை ஏற்ற வேண்டுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அரச மரத்து இலை அப்படின்னா அது நமக்கு வெற்றிகளை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையுமே போக்கி நமக்கு நன்மைகளை செய்வதற்கு பலருமே சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்துக்குன்னு ஒரு தனி சக்தியானது இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா இலையை எடுத்துட்டு வந்து தான் நீங்க தீபத்தை ஏற்ற போகிறீங்க. எல்லோருடைய வீடுகள் பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அரச மரம் இருக்குங்க. அந்த அரச மரத்தில் இருந்து ஒரு நல்ல இலையா பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வாங்க. அந்த இலையில பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த இலையில ஒரு பூவையும் வச்சுட்டு அதன் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக அகல் விளக்கு வைத்து அதில் நீங்கள் பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 9 முறை உச்சரித்த பிறகு அந்த தீபத்தை ஏற்றி வைங்க. அந்த தீப ஒளியில நிச்சயமாக ஜோதி ரூபத்தில் நமக்கு சிவபெருமான் காட்சி தருவார் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க. நிச்சயமாக இந்த அரச மரத்து இலையில நீங்க தீபம் ஏற்றி வைத்து பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற நாட்கள்ல நீங்க ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்க கண்கூடாக உணர முடியுங்க. இன்னும் சரியாக 4 மணி நேரம் தாங்க இருக்கிறது. மறக்காம இந்த ஒரு தீப வழிபாட்டை கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் செய்துட்டு வாங்க. அதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்து இலையையுமே பார்த்தீங்கன்னா தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டு பக்கத்துல கூட யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியலனா கூட அவங்களுக்கு அந்த அரச மரத்து இலை கிடைக்கலாம். அவங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நீங்க தாராளமாக இந்த பூஜைகளை செய்துட்டு வரலாங்க. உங்களுடைய வீடுகளில் இன்றைய நாள் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஒவ்வொருத்தர் வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 27 விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணுங்க. நீங்க தாராளமாக செய்யலாங்க. அதே போல இந்த ஒரு சின்ன தீபத்தையும், அதாவது அரச மரத்து இலையில வைக்கக்கூடிய இந்த தீபத்தை பூஜை அறையில பார்த்தீங்கன்னா மனதார நீங்க வேண்டி வழிபாடு
வழிபாடு செய்து கொண்டு வைங்க. உங்களுடைய தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா காரிய வெற்றியானது உண்டாகும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ எளிமையாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இன்னும் சரியாக 4 மணி நேரம் தாங்க இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் இது போன்ற ஒரு நாளிற்காக இன்னுமே 365 நாட்கள் பாத்தீங்கன்னா நீங்க காத்திருக்க வேண்டும். ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான இன்றைய வாய்ப்பை தவற விட்டாதீங்க. ஒரே ஒரு அரச மரத்து இலை இருந்தா போதுங்க, நம்முடைய அனைத்து விதமான சங்கடத்தையும் நாம போக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்க செயல்படுங்க. மேலும் கார்த்திகை மாதம் என்றாலேயே அனைவருக்கும் நினைவில் வருவது என்னவோ திருவண்ணாமலை உச்சில ஏற்றப்படுகின்ற மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்றப்படுகின்ற தீபங்களும் தாங்க. ஒருவேளை உங்களால பாத்தீங்கன்னா இன்றைய நாள் பாத்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையில ஏற்றப்படுகின்ற அந்த ஒரு தீப ஒளியை என்னால் நேரடியாக பார்க்க முடியல அப்படின்னாலுமே நிறைய சேனல்ல, அதாவது நம்முடைய டிவி சேனல்ல பார்க்கலாம், இல்லைன்னா யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா பார்க்கலாங்க. நம்முடைய சேனல்ல கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு அபூர்வமான லைவ் காட்சிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நாங்களும் ஷேர் பண்ணுவோம். அந்த காட்சிகளை நீங்கள் மனதார பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஏனென்றால் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துல நின்று நீங்கள் சிவபெருமான மனதார நினைத்து கொண்டு அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய அந்த ஒரு அற்புதமான காட்சிகளை நீங்கள் மனம் குளிர கண் குளிர நீங்கள் இந்த உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து மனதார பார்த்துட்டு வாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மனதார உச்சரித்து கொண்டு வாங்க. இதுவே உங்களுக்கு போதுங்க, அளவற்ற புண்ணியத்தை கொடுங்க. கிட்டத்தட்ட நீங்க 3 கோடி தடவை இந்த திருமந்திரத்தை உச்சரித்த அளவுக்கு புண்ணியமும் பாக்கியமும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மறக்காம நீங்க கோவிலுக்கு போக முடியல, நேரடியாக பார்க்க முடியலனாலும் பரவாயில்லைங்க, நீங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல் மூலமாக பாத்தீங்கன்னா அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியமானது கிடைக்குங்க. நம்முடைய சேனல்லையும் அந்த காட்சிகள் போடப்படுங்க, இல்லைன்னா நம்முடைய சேனலோடு இணைந்து இருங்க. அந்த காட்சிகளை மனதார பார்த்து சிவனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை இன்றைய நாள் பாத்தீங்கன்னா நீங்க மனதார பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இந்துக்களில் வழிபாட்டு முறைகள்ல தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாகவே பார்க்கப்படுதுங்க. சாதாரணமாக இறைவன் வழிபடுவதும் சரி, மந்திர ஜபம் செய்வதையும் விட ஒரே ஒரு அகல் விளக்கு இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜபம் செய்தாலும் 2 மடங்கு பலனானது கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க. இறைவன் ஜோதி ரூபமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்குமே நிறைந்து இருக்கிறார். யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்படுவதும் உண்டுங்க. இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே பிரம்மாவிற்கும் மகா விஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ரூபமாக பாத்தீங்கன்னா காட்சியளித்த நன்னாள் தான் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமிங்க. இதை போற்றக்கூடிய விதமாக தான் இந்த நாள்ல திருக்கார்த்திகை தீப திருநாளானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போல மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் இந்த கார்த்திகை மாதத்துல தான் என்பதால தான் அதன் நினைவாக வைணவ ஸ்தலங்கள்ல பாஞ்சராத்திர தீபமும் பாத்தீங்கன்னா ஏற்றி வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. கார்த்திகை தீப திருநாள் என்றாலேயே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையுடைய உச்சில அந்த மகா தீபமானது ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்து விட்டு மாலை சரியாக 6 மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கங்க. அதாவது திருவண்ணாமலையில ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளில் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் வீடுகளிலும் விளக்கேற்றக்கூடிய வழக்கமானது இன்றளவுக்குமே அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாளானது டிசம்பர் 13ஆம் தேதியான இன்றைய நாள் கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு அமைஞ்சிருக்குங்க. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திருக்கார்த்திகை தீப திருநாளானது கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் காலையில பாத்தீங்கன்னா சரியாக 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி காலையில 4:56 மணி வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரமானது அமைஞ்சிருக்குங்க. கிருத்திகை மாதம் என்றாலேயே அது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவுமே விசேஷமானது என்பது அனைவருக்குமே தெரியுங்க. இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாளானது முருகனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்துல சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ தினத்துல மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று அமைஞ்சிருக்குங்க. இந்த நாள்ல தீப வழிபாடு செய்வது இன்னுமே மிக மிக விசேஷமானதாகவும் அமைஞ்சிருக்குங்க. அதுவும் பிரதோஷ காலத்துல தீபமேற்றி வழிபடுவதால பல மடங்கு அதிகமான பலனையும் சிவனுடைய அருளுமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை தீப திருநாள்ல வீட்டுடைய வாசல் துவங்கி வீடு முழுவதுமே விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியுங்க. ஆனால் பாத்தீங்கன்னா எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று கேட்டால் இந்த
இந்த நாள் பார்த்தீங்கன்னா 27 விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டுங்க. அதோடு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு அரச இலையில வைத்து ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில சுபிச்சமும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.